அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என்னோட இனிய வணக்கம். நம்ம முருகன் துணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ கொஞ்ச காலத்தில் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ பற்றி பார்க்கலாமா? நம்ம தமிழ் கடவுளோட வீடியோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுள் முருகரோட கந்த சஷ்டி சிறப்பு கதையை தான் நாம் இப்போ சிம்பிளாக பார்க்க போகிறோம். தமிழ் கடவுள் முருகரை பழங்காலத்திலிருந்தே தமிழர்கள் வழிபட்டுட்டு வராங்க. முன்காலத்தில் முருக கடவுளை வழிபட்ட மதத்தோட பெயர் கௌமார மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களுக்கும் முருக கடவுளுக்கும் இடையே உள்ள பிணைப்பானது நெடுங்கால பிணைப்பாகத்தான் உள்ளது. தமிழர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கு முருகக் கடவுளின் புகழையும் கொண்டு செல்கிறார்கள். இவ்வாறே மக்கள் தற்போது இலங்கை, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் முருகக் கடவுளுக்கு கோவில் அமைத்து வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்னை பார்வதி தேவி ஒரு அவதாரமாக மலைவாழ் அரசரின் மன்னன் எமவான் அவர்களின் மகளாக பிறந்தார். மீண்டும் பார்வதி தேவியார் சிவனை அடைவதற்காக மிகுந்த தவம் புரிந்தார். பெரிதும் மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் பார்வதி தேவியாரை திருமணம் செய்து தன்னுடன் கூட்டி சென்றார். சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் திருமணம் முடிந்து சில காலங்கள் கந்த மாதான பர்வதத்தில் தங்கி தங்களது மன வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். பின்பு சிவபெருமான் மிகுந்த ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த காலத்தில் அரக்கர்கள் தேவர்களை சிறைப்பிடித்து மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தனர். தேவர்கள் சிறையில் இருக்கும் சமயத்தில் முந்தைய அவதாரமான பார்வதி தேவியின் தந்தையார் தட்சன் என்பவர் ஒரு யாகம் நடத்தினார். அந்த யாகத்திற்கு பார்வதி தேவியை மட்டும் அழைத்தார், சிவபெருமானை அழைக்கவில்லை. இதனால் தேவர்கள் நொந்து போய் இறுதியாக பிரம்மன் மற்றும் திருமாலிடம் சென்று தாங்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் தான் முடிக்க வேண்டும் என்று தேவர்கள் பிரம்மனிடமும் திருமாலிடமும் கோரிக்கை வைத்தார்கள். இப்படி இருக்கையில் பிரம்மனும் திருமாலும் தேவர்களும் சென்று காதலின் கடவுளாகிய மன்மதனிடம் உதவி கேட்டனர். கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே நீங்கள் சென்று சிவபெருமானின் தியானத்தை கலைக்க வேண்டும், அவருடைய காதல் பார்வை பார்வதி தேவியாரின் மீது பட வேண்டும் என்று கூறினார். உடனே சிவபெருமான் தியானம் செய்யும் இடத்திற்கு மன்மதன் சென்றார். அவர் தன்னுடைய மன்மத அம்பினை சிவபெருமானின் மீது எய்தார். ஆனால் சிவபெருமானோ தியானத்திலிருந்து கலைந்து தன்னுடைய கோபத்தினால் நெற்றி கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பிழம்பினால் மன்மதனை அழித்தார். பின்பு மனமிறங்கிய சிவபெருமான் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார். நீ யார் கண்ணிலும் தென்படாமல் இருப்பாய் என்ற சாபத்தை மன்மதனுக்கு சிவபெருமான் கொடுத்தார். பின்பு மன்மதன் 6 தீப்பொறிகளாக உருவெடுத்தார். அந்த 6 தீப்பொறிகளையும் சிவபெருமான் அக்னி பகவானிடம் கொடுத்து சரவண பொய்கையில் உள்ள குளத்தில் கொண்டு விட சொன்னார். உடனே அக்னி தேவனும் சென்று சரவண பொய்கையில் உள்ள குளத்தில் விட்டார். உடனே அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகிய ஆண் குழந்தைகளாக மாறியது. இவைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் சரவண பொய்கைக்கு குழந்தைகளை பார்க்க சென்றனர். பார்வதி தேவியார் 6 குழந்தைகளையும் கட்டி அணைத்து கொண்டு 6 குழந்தைகளுக்கும் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜதம் மற்றும் ஆதோமுகம் என்று 6 குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக வடிவமைத்தார். அத்தகைய முருகப்பெருமான் தான் கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், வேலன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அன்னை பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு தனது சக்தி அனைத்தையும் உள்ளடக்கிய வேல் ஒன்றை முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். முருகா, உன்னுடன் எப்போதும் இந்த வேல் துணை இருக்கும் என்று கூறி அவரிடம் கொடுத்தார். பார்வதி தேவியார் கொடுத்த வேலை கொண்டுதான் முருகப்பெருமான் சூரபத்மனை
இரண்டாக பிளந்து வதம் செய்தார். உடனே சூரபத்மன், இறைவா, நான் உங்களுடனே இருக்க வேண்டுகிறேன், தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். உடனே முருகப்பெருமான் சூரபத்மனின் பிளந்த 2 உடல்களை ஒன்று சேவலாகவும் ஒன்றை மயிலாகவும் மாற்றினார். அதில் சேவல் தன்னுடைய கொடியாகவும் மயில் தன்னுடைய வாகனமாகவும் இருக்க வேண்டும் என்று முருகன் ஆணையிட்டார். முருகப்பெருமான் பல பெருமைகளை கொண்டுள்ளார். முருகப்பெருமான் தனது பக்தர்களால் உலகெங்கும் பல கோயில்களை பெற்று அங்குள்ள மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.